சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் வெளியேற்றப்பட்டார் சபாநாயகரால். என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். குளிர்கால கூட்டத்தொடர் இன்று நாடாளுமன்றத்தில் முதல் நாள் நடைபெற்றுள்ளது. இதில் தமிழகத்தின் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி, நாகர்கோவில், குறிப்பாக தமிழகத்தில் பருவமழை காரணமாக டிசம்பர் மாதத்தில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நிலைமை டிசம்பர், நவம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் சிக்கலாக மழையின் அளவு அதிக அளவில் பெய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் 2024ஆம் ஆண்டு தூத்துக்குடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி என்ன ஆனது? இதுவரைக்கும் அதன் கணக்கீடு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2500 கோடி வரை தமிழகத்திற்கு குளிர்கால கூட்டத்தொடர் மூலமாக நிவாரண நிதி முன்னெச்சரிக்கையாக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? தூத்துக்குடிக்கு 540 கோடி கடந்த 2024ஆம் ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டதே, அது மக்களுக்கு முழுமையாக அனுப்பப்பட்டதா அல்லது ஊழல் நடைபெற்றதா? அதற்கான விளக்கத்தை நாடாளுமன்ற செயலாளரிடம் கொடுத்துள்ளீர்களா என்ற கேள்வியையும் நேரடியாக கேட்டுள்ளனர். இதற்கு கனிமொழி அவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடர் என்ற காரணத்தினால் இந்த முறை கனிமொழி அவர்கள் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி பற்றியான முழுமையான தகவலை தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். அவை தலைவர் தற்பொழுது கூறியுள்ள செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் வெளிநடப்பு செய்தால் அதற்கான தண்டனையும் 4 நாட்கள் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு சபாநாயகர் உங்களுக்கு 4 நாட்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு அனுமதி கிடையாது என்று கூறுவதற்கும் உரிமை உள்ளது. 540 கோடி என்ன ஆனது? மக்களுக்கு முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதா என்ற கேள்விற்கு இதுவரை கனிமொழி தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. மேலும் கனிமொழி அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அந்த பணத்தை வைத்துதான் அவரது அண்ணன் ஸ்டாலின் அவர்களை 2வது முறை முதல்வராக்க வேண்டும் என்ற கனவில் இருக்கிறாரோ என்று நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்களுக்கு பதிலாக எதிர்க்கட்சியினர்கள் கேள்விகளை கேட்டுள்ளனர். இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தூத்துக்குடியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை என்ன செய்தார் கனிமொழி என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்க